சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. திருவான்மியூர்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய காட்சி வழக்கமாக ஒவ்வொரு தேர்தலையும், நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ நாம் பார்க்கக்கூடிய காட்சி தான். கிட்டத்தட்ட முதல் ஆளாக இல்லை ஒரு ஏர்லி பேர்டாக வந்து வாக்களிப்பார் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் நடிகர் திரு அஜித் குமார் வழமை போலவே இந்த முறையும் திருவான்மியூருக்கு வாக்களிக்க வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். திருவான்மியூர்ல கிட்டத்தட்ட முதல் ஆளாக இன்னும் 7 மணிக்கு தான் வாக்கு பதிவு தொடங்க இருக்கிறது. ஒரு ஏர்லி பேர்டாக வழக்கம் போல ஏர்லியாக திரு அஜித் குமார் வந்திருக்கக்கூடிய காட்சி. வழக்கமா குடும்பத்தாரோடு வருவார், இந்த முறை அவர் மட்டும் வாக்களிக்க வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். திரை நட்சத்திரங்கள் வாக்களித்தது, அவை காட்சியாவது பரபரப்பாவது இது பற்றிய ஒரு நீண்ட விவாதங்கள், இருவேறு கருத்துக்கள் இருக்கிறத பார்க்கின்றோம். பட் ஜனநாயக தேர்தல் திருவிழாவில் எல்லாரும் வாக்களிக்கணும், எல்லாரும் பங்களிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இவர்களெல்லாம் திரை நட்சத்திரங்கள் எல்லாம் பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் கொண்டவங்க. ஸோ அவர்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு இது ஒரு உந்து சக்தியாக, அவரே வந்துட்டார், நம்ம தலையே வந்துட்டார், நம்ம வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். திருவான்மியூர்லேருந்து நம்ம காட்சிகளை பார்க்கின்றோம். சாலமன் இணைகிறார் செய்தியாளர் இது பற்றிய விவரங்களோடு. ஓவர் டு யூ சாலமன். சாலமன் சார் வணக்கம். ரைட், நீங்க நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளை இன்னும் விரிவா எடுத்து சொல்லுங்க. நடிகர் அஜித் முதலாவது ஆளாக தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட திருவான்மியூரில் உள்ள பாரதிதாசன் இருக்கக்கூடிய சென்னை வாக்குச்சாவடியில வந்து தனது வாக்கை செலுத்துவதற்காக வருகை தந்தார். குறிப்பாக எப்போதுமே முதல் ஆளாக வந்து தனது வாக்கை செலுத்துவதற்காக நடிகர் அஜித் வந்து வாக்குச்சாவடிக்கு வருவது வழக்கம். அந்த வகையில தற்போதும் வந்து 6:45 மணி அளவிலேயே தற்போது நடிகர் அஜித் வந்து தனது வாக்கை செலுத்துவதற்காக காரில் வந்துள்ளார். அவர் வந்து நீண்ட நேரமாக தற்போது வெளியில் காத்திருந்து தற்போது வாக்கு செலுத்துவதற்காக உள்ளே சென்றால் இன்னும் 15 நிமிடம் இருப்பதால் அவர் வந்து தற்போது உள்ளே காத்திருந்து தற்போது வாக்கு செலுத்துவதற்காக தற்போது நின்றுள்ளார். தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட இந்த வாக்குச்சாவடி மையம் என்பதால் அவர் தற்போதுக்கு முன்னதாகவே வந்து தற்போது வாக்கு செலுத்துவதற்காக உள்ளே நின்றார். தனது பாணியில் கூலிங் கிளாஸுடன் வந்து அவர் வந்து தனது வாக்கை வந்து செலுத்தி விடுகிறார். தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியில் இருந்து அவர் செலுத்தியுள்ளார். இன்று நாடாளுமன்ற தொகுதியானது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் என மற்றும் 40 தொகுதிகளில் இன்று ஒரே கட்டமாக தேர்தலானது நடைபெற்று வரும் நிலையில தற்போது இன்று காலை 7 மணி முதலே அனைத்து முன்னேற்பாடுகளும் தேர்தல் ஆணையர் தரப்புல வந்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இது மட்டுமின்றி அரசியல் கட்சி பிரமுகர்கள், நடிகர்கள் உட்பட அனைவரும் தற்போது வாக்கை செலுத்துவதற்காக தனது ஏற்பாடுகளை வந்து செய்துள்ளனர். முதலாக தற்போது இவர் வந்து நடிகர் அஜித் தற்போது இங்கே வந்து வாக்கை செலுத்துவதற்காக நின்றுள்ளார். சென்னை மாவட்டத்தில் 683 பதற்றமான மற்றும் 23 மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள், மொத்தம் 708 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ள நிலையில அனைத்து இடங்களையும் காவல்துறையினர் வந்து தகுந்த பாதுகாப்பை வந்து செலுத்தியுள்ளார். நடிகர் அஜித் வாக்கை செலுத்துவதற்காக வரும்போது அவர் வந்து கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு அவரை வரவழைத்து உள்ளே வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்து கொண்டு சென்றுள்ளார். இவரை பார்ப்பதற்காக ஏராளமான ரசிகர்களும் இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வருகை தந்திருக்கிறனர். மேலும் இவர் நீண்ட நேரமாக காத்திருப்பதால் ஏராளமான கூட்டம் வந்து இந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்த வண்ணமே உள்ளன. பொதுவாக வந்து இங்கு அவர் செல்வதற்காக கியூவில் நின்றபடியே அவர் வந்து வாக்கை செலுத்துவதற்காக அவர் உள்ளே சென்றுள்ளார். ஏற்கனவே வந்து இவர் எப்போது வந்தாலும் வாக்குச்சாவடி மையங்களுக்கு உள்ளே வந்தாலும் அவர் வந்து கியூவின் அடிப்படையிலேயே சென்று வாக்கு செலுத்துவது வழக்கம். அதே போலத்தான் இந்த முறையும் அவரது பாணியிலேயே வந்து வாக்கை செலுத்திவிட்டு அவர் வந்து கையை நமது பிரஸ் நிறுவனிடம் வந்து காண்பித்துள்ளார். இந்த காட்சிகளானது தற்போது காண்பித்து வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம தந்தி டிவியில் தேர்தல் ஒளிபரப்புகளை செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய காட்சி இதுதான்.
நடிகர் திரு அஜித் குமார் முதல் ஆளாக வந்து வாக்களிக்கக்கூடிய காட்சி, செட்டிங் எக்ஸாம்பிள் என்று சொல்வார்கள். இதை பார்க்கும்போது அவருடைய ரசிகர்களுக்கு என்ன தோன்றும், நம்ம தலையே வாக்களிக்க போறார், நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னு. இது விடுமுறை நாள் அல்ல. இப்போ நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சி தென்சென்னையில் இருக்கக்கூடிய காட்சி. அஜித் குமார் வாக்களிக்கக்கூடிய தென்சென்னை தொகுதியில் தான் மிக குறைவாக ஒவ்வொரு தேர்தலையும், நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் குறைவாக வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய இடம். ஸோ அதனால அவருடைய ஜெஸ்டர் ரொம்ப முக்கியமானது. திரைப்பிரபலங்கள், பல்வேறு வகையான இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களுடைய செயல் மூலமாக, அது நம்ம திரையில காட்சிப்படுத்துறதன் மூலமாக அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் ஃபாலோவர்ஸுக்கும் ஒரு உந்துதல் ஏற்படும். நாம் நிச்சயம் வாக்களிக்க வேண்டும், முன்னதாகவே போய் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள். Satyabama Institute of Science and Technology, Chennai.